ரெட் ஸ்கார்பியோ டீம். நான் கசுமேரியக்கோ குக்கிட்டோ மனமாரி. ஒரு அழகான பையன், அவனுக்கு 5 வயசு ஆகுது. அவன் பேர் தான் ஷின்சான் நோஹாரா. நாங்க தான் தெரியலையே. அது ரெட் ஸ்கார்பியோ டீம். இதுக்கு தான் நீ என் டீம் குள்ள வரக்கூடாதுன்னு நான் சொன்னேன். மறுபடியும் எங்க கிட்டே வந்து மோதுற. நான் வேற எங்க தான் போவேன். இத பாருப்பா, ஓவரா கற்பனையை வளர்த்துக்காத, இல்லன்னா நாங்க உன்ன அழ வச்சிருவோம். லீடர் இப்படி ஆவேசப்படுறது நல்லதில்ல. அவனை கண்டுக்காதீங்க, விட்டு தள்ளுங்க. உங்களை நான் ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டேனா? இனிமே இந்த மாதிரி லேட்டா வரக்கூடாது. என்ன மன்னிச்சிடுங்க, ஒரு சின்ன ஆக்சிடென்ட், அதனால தான். என்ன ஆக்சிடென்டா? முதல்ல உங்க பல்ல சொத்தா இருக்கான்னு சொல்லுங்க. உங்க பல்லுல சொத்த இருக்கா? எனக்கு தெரியாதே. இல்ல, கிடையாது. ஆம்பளையா? அதுவும் உங்க கூட ஃப்ரெண்டா இருக்க ஆசைப்படுறாரா? யார் அவருன்னு தெரிஞ்சுக்கலாமா? நீ அவரை பாத்திருக்கியா? நம்ம ஸ்கூல்ல தான் இருக்காரா? உங்களை விட பெரியவரா இல்ல சின்னவரான்னு சொல்லிடுங்க. அது வந்து அவரு உங்ககிட்ட அப்படி என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னாரு? சொல்றேன். நான் உன்னை முதல் தடவை பார்த்தப்பவே உனக்கு எப்படியாவது ஃப்ரெண்ட் ஆயிடணும்னு தோணுச்சு. மாஸ்க் போட்டாலும் இவ்வளவு அழகா இருக்கிற பொண்ணு நீயா தான் இருப்ப. அப்படியா சொன்னாரு? எனக்கு என்னமோ அவர் உன்னை ஏமாத்துறாரோன்னு தோணுது. ஆரம்பத்துல இருந்தே எனக்கும் அந்த மாதிரி தான் தோணுச்சு. ஆனா அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு உண்மையா தான் தெரியுது. சரி, இப்ப சொல்லு, அவர்கிட்ட நீ என்ன பதில் சொல்ல போற? அது ரெட் ஸ்கார்பியோ டீம்ல இந்த மாதிரி விஷயங்களுக்கு இடம் கிடையாது. அதனால நானே வெளியே போறேன். ஒரு நிமிஷம் இரா. லீடர், அந்த ஆளை பார்க்க ஆசைப்படுறீங்களா? எனக்கு இல்ல. நீங்க பொய் சொல்ற மாதிரி எனக்கு தெரியுதே. ஆமா, இந்த இடம்தான். கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் டெய்லி இங்கதான் வந்து படிப்பேன்னு சொன்னாரு. அதோ அங்கதான் இருக்காரு. அந்த ஆளைய சொல்ற? இவரு பார்க்க ரொம்ப அழகா இருக்காருல, என்ன சொல்ற? என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் சீக்கிரமா சொல்லு. அவருக்கு அது பனிஷ்மெண்ட் போல இருக்கு. இருக்கலாம். பேசாம வேலைய மட்டும் பாரு. சும்மா ஜோக் பண்ண, அவ்வளவுதான். வெறும் வேலைய மட்டும் பாரு. சும்மா ஜோக் பண்ண, அவ்வளவுதான். வெறும் ஜோக் தான். ஆனா அந்த காலத்துல சொல்லுவாங்க, ஒருத்தர் அழகா இருந்தா அவனுடைய குணம் நல்லா இருக்காதுன்னு. அவன் கெட்டவனா கூட இருக்கலாமா. இந்த ஆள் நல்லவனா கெட்டவனா ஏதாவது உனக்கு தெரியுமா? பாக்குறதுக்கு ஒண்ணு கெட்டவர் மாதிரி தெரியல. சரி, அவர்கிட்ட பேசி பார்க்கலாமா? அப்படியா? அப்படியெல்லாம் அவர் நடிப்பாரா என்ன? அவர் எந்திரிச்சு வெளியே வராரே. போகாத. நான் போவேன். போகாத. நான் போவேன். ஹலோ அழகான அங்கிள், நீங்க எப்படி இருக்கீங்க? அவனோட போஸ பாத்தியா? நான் நல்லா இருக்கேன். உனக்கு என்ன வேணும் தம்பி? நான் வழி தவறி வந்துட்டேன், எனக்கு உதவி செய்யறீங்களா ப்ளீஸ்? வழி தவறி வந்துட்டியா? உங்க அம்மா உன்னை விட்டுட்டு போயிட்டாங்களா? இல்ல எங்க அம்மா வீட்ல படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. என்னது? ஆக்ஷன் காமன் சீரியஸோட புது ரிலீஸ் போல இருக்கு. எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது எனக்கு வேணும், தயவு செஞ்சு எனக்கு தரீங்களா ப்ளீஸ் அங்கிள்? சரி சரிப்பா, நீயே இதை வச்சுக்க. என்ன உண்மையா? நிஜமாவே உங்களுக்கு பெரிய மனசு தான் போங்க. நீ என்ன ரொம்ப புகழ்ற. உங்களோட இந்த உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் அங்கிள். நான் வரேன். ஏய், ஆனா நீ அவன் எங்க இருந்து வந்திருப்பான்? என்னோட வேலையை நான் செஞ்சு முடிச்சிட்டேன். என்னது முடிச்சிட்டியா? உன்னுடைய கடின உழைப்புக்கு நன்றி. எனக்கு அவனை பார்த்தா கெட்டவன் மாதிரி தெரியல. நீ அவனை ஃப்ரெண்டா ஏத்துக்க, சரியா? ரொம்ப நன்றி. அச்சச்சோ, நாம எந்த நட்பையும் ஏத்துக்க மாட்டோம் இல்லையா? ஆமா. ஒரு மனுஷனுக்கு முக்கியம் நல்ல குணம் மட்டும் இல்ல, அவன் வாழ்க்கையில ரொம்ப தைரியமா இருக்கணும், அதுவும் முக்கியம். பார்க்கவே ரொம்ப பயமா இருக்குல்ல? ஆனா நீ இந்த வேஷத்துல என்ன செய்யணும்னு முடிவு பண்ணிருக்க? அவன் எந்த அளவுக்கு தைரியசாலியா இருக்கான்னு நான் எப்படியாவது கண்டுபிடிச்சே தீருவேன். ஒருவேளை அவன் என்ன பார்த்து பயந்து ஓடிட்டானா அவன் எப்பேற்பட்டவன்னு என்னால தெரிஞ்சுக்க முடியும். இப்படி உன்னை பார்த்தா பயந்துதான் ஓடுவாங்க. ஏன்னா சிம்னி அவங்க தலையில இருந்து வரும். இது ஒண்ணு சிம்னி கிடையாது கண்ணா, இது ரீசெண்டா வந்த லேட்டஸ்ட் டிசைன். அங்க பாருங்களேன். நீங்களாம் என்ன ஷாவா காலத்து கேங்ஸ்டரா? பாக்க அப்படிதான் இருக்கீங்க. நீங்க ரொம்ப நல்ல லீடர். நீ ஒரு ஸ்டூடண்ட், டீச்சரை பார்த்து சிரிக்க கூடாது. என்ன பார்த்து நீங்க கிண்டல் பண்ணாதீங்க. நான் எல்லா ஸ்டைல்லயும் சண்டை போடுவேன், ரொம்ப மோசமா சண்டை போடுவேன். என்ன சொல்ற? என்ன சொல்றேனா? என் கூட மோதி பாக்குறியா?
போதும் நிறுத்துங்க. ஆ? எதுக்காக அந்த பொண்ணுங்களையும் சின்ன பையனையும் மிரட்டிக்கிட்டு இருக்கீங்க? அட அதற்காக நீ யாருப்பா? ஓய், ஆ? அவர் கராத்தேல பிளாக் பெல்ட். 3 வருஷம் கண்டினியூஸா கசுகாவே கராத்தே சாம்பியன்ஷிப் பட்டம் வாங்கிருக்கீங்க. இவர் பேர் தெரியுமா? கேட்டரு கனாரிங்கிறது இவர் பேரு. உங்களுக்கு எதுவும் ஆகலல்ல? ஓ, தம்பி நீயா? ஆ, வணக்கம் அங்கிள். ஆமா, நீங்க யாரு? நம்ம ஏற்கனவே அறிமுகமாயிட்டோம். வழி மாதிரி வந்த நீ என்கிட்ட சொன்னியே, ஞாபகம் இருக்கா? நான் உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போகவா? அப்படின்னா எனக்கு நீங்க உதவி செய்ய தான் வந்திருக்கீங்களா? ஆனா நான் அவங்க ஏற்கனவே அறிமுகமாயிட்டோம். வழி மாதிரி வந்த நீ என்கிட்ட சொன்னியே, ஞாபகம் இருக்கா? நான் உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போகவா? அப்படின்னா எனக்கு நீங்க உதவி செய்ய தான் வந்திருக்கீங்களா? ஆனா நான் அவங்க கூட வீட்டுக்கு போயிடுவேன். அது சரி, அப்படின்னா நானும் கிளம்புறேன். இவர் ஒரு கராட்டே சாம்பியன், ஆச்சரியமா இருக்குல்ல? ஆமா, அவர் பாஸ் ஆயிட்டாரு. என்ன மாதிரியே 100% நேர்மையானவரு. அவரு பார்க்க வேற ரொம்ப அழகா இருக்காரு, குறை சொல்ல முடியாது. நீ ரொம்ப கொடுத்து வச்சவ. இவர் உனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருப்பாரு. யோசிச்சு பார்த்தா உனக்கே புரியும். லீடர். அவர்கிட்ட நீ நல்ல விதமா பேசிருக்கலாம்ல. உங்க முகத்துல இருக்கிற கரும்புள்ளி அதிகமாயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? இவன் வேற நடுவுல ஏதாவது பேசுவான். லீடர். நில்லுங்க. ஹோகன், நீங்களா? ஆமா, நான் தான். அப்ப உங்களுக்கு பதில் சொல்லல, இப்ப சொல்றேன். அது வந்து நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன். ஷின்சான், இப்போதைக்கு நம்ம 3 பேரு தான். கொஞ்ச நாள் கழிச்சு இன்னும் கொஞ்சம் ஆட்கள் தேவைப்பட்டா சேர்த்துக்கலாம். அதுவும் இன்டர்வியூ வச்சு ஒழுங்கா சேர்ப்போம். சரி சரி. இத பார், உனக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நம்ம டீமுக்குன்னு ஒரு புது பேரை நான் வச்சிருக்கேன். ரெட் ஸ்கார்பியோன் இருக்கிற நம்ம டீம் பேரை கிரீன் லீஃப் டீம்னு வைப்போம். ஒண்ணும் தேவையில்ல. ஹே லீடர் மேரி. என்ன? நீ அவரை வேண்டான்னு சொல்லிட்டியா? ஏ, அவரை மாதிரி நல்லவங்க கிடைக்கிறது கஷ்டம். ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா? அது வந்து எனக்கு வேற ஒருத்தர் ஃப்ரெண்டா இருக்கணும்னு தோணுச்சு, அதனால தான். மன்னிச்சிடுங்க. என்ன? அவர் உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நம்புறேன். என்ன? அந்த ஆளு யாருன்னு எங்களுக்கு முதல்ல காட்டு. இதோ இவர்தான். உமேஜனா? ஆமா, நான் இவருக்கு ஃப்ரெண்டா இருக்கிறதுல எந்த தப்பும் இல்லன்னு எனக்கு தோணுது. கண்டிப்பா நான் இவருக்கு ஃப்ரெண்ட் ஆயிடுவேன். அதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். இப்போ பயங்கரமா பசிக்க ஆரம்பிச்சிருச்சு.